சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து பெருமானுடைய பெருங்கருணை துணை நிற்க 26 பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று 27வது பதிகம். இந்த பதிகம் அகத்துறையில் அமைந்த ஒரு அற்புதமான பதிகம். கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. புருடோத்தம நம்பி அருளி செய்தது. பண் பஞ்சமம். முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். வானவர்கள் வேண்ட வாழ நஞ்சை உண்டார்தாம் ஊனமிலா என் கை ஒளி வளைகள் கொள்வாரோ தேனல்வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் நான் அமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. திருச்சிற்றம்பலம். இதுவும் நமக்கு கிட்டத்தட்ட அந்தாதி தொடையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பதிகமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது வானவர்கள் எல்லாம் வேண்டி நிற்க இந்த தில்லையில் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பெருமான் தான் அவர்களுடைய உயிரை காப்பதற்காக அந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நஞ்சை உண்டு அவர்களை காப்பாத்தினாரு சாமி அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்குறோம். அதாவது இதில் ஒரு அழகான சொல் வைக்கிறார் பாருங்க, வளர் நஞ்சு. அதாவது இதை வினைத்தொகையாக எடுக்கலாம். வளர்ந்த நஞ்சு, வளர்கின்ற நஞ்சு, வளரப்போகும் நஞ்சு. எங்கங்க வளரப்போகும் நஞ்சுன்னு சொல்லலாமா? இந்த புராணம் எப்போவோ நடந்ததாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதில் பாருங்க, இந்த விஷம் அப்படின்னு சொல்கிறத நமக்கு தெரியும். நம்பி ஆரூரருடைய கைலாயத்தில் இருந்த பெயர் ஆலால சுந்தரர். ஏன் ஆலால சுந்தரர் அப்படின்னா, ஆலம் கூட்டல் ஆலம் இதை எடுத்துட்டு பெருமான் கிட்ட கொடுத்ததுனால தான் அவருக்கு ஆலகால சுந்தரர் அப்படின்னு சொல்லி. அதாவது ஆலம் கூட்டல் ஆலம். அது என்ன ரெண்டு விஷம் அப்படின்னா, கடலை கடையும் போது கடல்ல இருந்து எழுந்த ஒரு விஷம், அது அல்லாமல் நமக்கு பாம்புலேருந்து வந்த விஷம், ரெண்டு விஷம்ன்றது நமக்கு தெரியும். இந்த விஷங்கிறத வெளியில் பார்க்காம நமக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்டேயும் ரெண்டு விஷம் இருக்குல்ல, யான் எனது என்ற இரண்டு. இந்த ஆலம் கூட்டல் ஆலம், யான் கூட்டல் எனது அப்படிங்கிறத நாம் பெருமான் கிட்ட கொடுக்கணும். அப்போ பெருமான் என்ன செய்கிறாரு, அதை தொண்டையில் வச்சுட்டு இது உன்னுடைய விஷம்தான் அப்படின்னு நமக்கு காட்டி வெளிக்காட்டி நிற்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தாத்பரியம் தான் நாம் நீலகண்ட வடிவமாக நாம் பார்க்கணும். அப்போ இந்த விஷம் வெளியில் எங்கேயோ இல்லை, நம்மளுடைய விஷத்தை பெருமான் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற குறிப்பு. அப்போது நம்மை காத்து அருள் செய்வதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய ஆலகாலத்தை அவர் எடுத்துக்கொள்கின்றார். சரி, இந்த பெண் சொல்கிறத பாருங்க. பெருமான் அன்னைக்கு தேவர்களை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் செய்தார், சரிப்பா. ஆனால் நான் அவர் மேலே ஆசைப்பட்டுட்டேன். ஆனால் என்னை இன்னும் அவர் காத்து அருள் செய்யலையே. அருள் செய்யலைங்கிறது மட்டும் இல்லை, தெரியாதவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்குறோம். அப்புறம் இயற்கை வளம் இதெல்லாம் சொல்கிறோம். இதில் என்ன குறிப்புன்னா, என்னுடைய ஆலம் கூட்டல் ஆலம், யான் எனது என்பதை பெருமான் எடுத்து கொண்டதுனால தான் இன்றைக்கி அடியார் சிவனடியார் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பெயரை சொல்கிறதுக்கோ அவருடைய திருநீரோ கண்டமணியோ அணிந்து கொள்வதற்கோ தகுதி நமக்கு எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா, பெருமான் அவருடைய கடைக்கண் பார்வையை நம்ம மேலே செலுத்தி இருக்கிறதுனால. ஆனால் முழுவதுமாக யான் எனதை எடுத்துட்டாரா நம்மக்கிட்ட இருந்துன்னா எடுக்கலை. அப்போது இந்த விஷத்தையும் எப்போது எடுத்து என்னை உய்யக்கொள்வார் அப்படின்னு ஒரு உயிர் ஏங்கி நிற்கக்கூடிய நிலையை தான் இந்த முதல் பாடலாக நாம் பார்க்கின்றோம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆடி வரும் காரரவும் மைமதியும் பைங்கொன்றை சூடி வருமா கண்டேன் தோள்வளைகள் தோற்றாலும் தேடி இமையோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் ஆடி வரும் போதருகே நிற்கவுமே ஒட்டாரே. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது பெருமான் மேல் மையல் கொண்ட இந்த பெண் சொல்கின்றாள், சாமி நீ அழகா ஆடி வர்ற,
தில்லை என்ற திருத்தலத்தில் பொது நடம் ஆடி வருகின்றாய். ஆனால் ஆடி வரும்போது உன் மேலே இருக்கக்கூடிய அந்த பாம்புகளும் அழகாக அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அழகான சந்திரனை வேற சூடியிருக்கிற. அது போதாதுன்னு சொல்லிட்டு அன்று பூத்த கொன்றை மலரையும் வைத்திருக்க. அப்படியே பசுமையாக இருக்கக்கூடிய கொன்றை மலரையும் நீ வைத்திருக்கின்றாய். இதெல்லாம் பார்க்கும்போது உன்னுடைய அழகு பல மடங்கு கூடி நிற்பதனால உன்னை பார்த்த மாத்திரத்தில் உன்மேல் காதல் கொண்டேன். அதனால் அந்த காதல் கொண்ட காரணத்தினால என்ன ஆச்சுது, என் உடல் நலிய ஆரம்பித்தது, மெலிய ஆரம்பித்தது. உணவு இல்லை, தூக்கம் இல்லை என்பதனால உடல் மெலிவின் காரணமாக என் கையில் இருக்கக்கூடிய வளைகளில் இருந்து சங்கங்கள் எல்லாம் கழன்று விழக்கூடிய ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஏக்கம் நிறைந்ததாக இருக்கின்றேன். ஆனால் நீ என்ன செய்கிற, தேவர்கள் இமையோர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். இமையோர்கள் அப்படின்னா இமைக்காதவர்கள் தேவர்கள்னு நமக்கு தெரியும். அதனால் இங்கே நேரடியாக அந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் தில்லை கூத்தனை கண் இமைக்காமல் பார்க்கக்கூடிய சீவன் முத்தர்கள். யோசிச்சு பாருங்க, அங்கே போயிட்டு அப்படியே பெருமானை பார்த்த மாத்திரத்தில் கண் இமைக்கிறத கூட மறந்து போய் நிற்கிறாங்கல்ல, அவர்களும் இமையோர்கள் தான். தேவர்கள்னு மட்டும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தில்லை தரிசனத்தை இமைக்காமல் யார் ஒருவர் பார்க்கின்றாரோ அவர்களெல்லாம் இமையோர்கள். அவர்கள் வந்து போற்றி துதித்து வணங்கி நிற்கக்கூடிய சிவபெருமான். ஆனால் அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு கூட என்னை விடாமல் துரத்தி விடுறியே சாமி, இது நியாயமா அப்படின்னு ஒரு குறிப்பை மிக அழகாக வைத்து சொல்கின்றார். இது நம்மளை போன்றவங்களுக்கும் சரிப்பட்டு வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வருஷத்தில் 6 நாள் அபிஷேகம் நடக்கும். அம்பலவாணர் வெளியில் வந்து அழகாக வீதி உலாலாம் வருவார். ஆனால் நம்மளால் எத்தனை பேருக்கு போய் பார்க்குறதுக்கு ஒரு கொடுப்பனை இருந்தது? சைவத்திலேயே இருக்கிறோம், திருமுறைகள்லேயே இருக்கிறோம், சிவதீக்கை எடுத்து பெருமானுக்கு தினம் பூசை செய்து வருகின்றோம். ஆனாலும் நமக்கு அந்த பாக்கியம் பெருமான் கொடுக்கலை இல்லையா? நிறைய பேருக்கு அதை கொடுக்கலை இல்லையா? எல்லாருக்கும் அது கொடுக்கலை இல்லையா? அந்த ஆன்மாக்களுக்கான ஒரு பாடல் இது. உன்மேல் காதல் கொண்டுட்டேன் சாமி, சைவத்துக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் என்னை இன்னும் உன்னை பார்க்க விடாமல் துரத்துறியே அப்படின்னு நாமெல்லாம் புலம்புவதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான 2வது பாடல் உள்ளது. 3வது பாடல் திருச்சிற்றம்பலம். ஒட்டாவகையாவுணர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கழல் விழுங்க எய்துகந்த பண்பினார் சிட்டார் மறையோவா தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கோல் வளைகள் கொள்வாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடலும் மேலே சொன்ன 2 பாடல்களுக்கு ஒப்பீடாகவே அதே மாதிரியே வரக்கூடிய அமைப்பு தான். அதாவது பெருமானை பார்த்து காதல் கொண்ட ஒரு பெண் கேள்வி கேட்குறா, சாமி நீங்கள் எத்தனையோ வீரதீர செயல்கள் புரியுறீங்க. அதாவது முப்புறங்கள் என்று சொல்லப்படுகின்ற பறந்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டைகள், அதுவும் அவங்க எப்படி வரம் வாங்கினாங்க அப்படின்னா, நாங்கள் பறந்துக்கிட்டே இருப்போம், ஒரே அம்பில் ஒரே நொடி பொழுது எங்களை அழிக்க வேண்டும், ஒரே அம்பை தான் பயன்படுத்தணும், எங்களை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு அம்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வரம் வாங்கினார்கள். இவங்க பறந்துட்டே இருக்கும்போது ஒரு அந்த அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வந்தால் தானே ஒரு அம்புன்னாலும் நம்மளுக்கு தொலைக்க முடியும். அப்படி வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் அவங்க பறந்துட்டே இருந்தாங்க. தன்னை யாரும் அழிக்க முடியாதுன்ற ஒரு காரணம் பற்றி அவர்களுடைய ஆணவமும் அதிகமாக இருந்த காரணத்தினால தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. பெருமான் என்ன பண்ணார், ஒரே ஒரு புன்சிரிப்பில் அதை அழித்து விட்டார். ஒரே ஒரு அம்பு தான். அந்த அம்பு எது அப்படின்னா பெருமானுடைய புன்சிரிப்பு. அந்த சிரிப்பினாலேயே அவர்கள் 3வரையும் அழித்தார், 3 கோட்டைகளையும் அழித்து அவர்களுக்கு அருள் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு தெரியும். இந்த 3 கோட்டைகள் அப்படின்னு சொல்கிறது, 3 அசுரர்கள்னு சொல்கிறது வெளியில் நாம் பார்க்க வேண்டிய வெள்ளியோ தங்கமோ இரும்பு கோட்டையோ கிடையாது, வரலாறு புராணங்களில் சொல்கிற மாதிரி. ஆனால் சொல்லப்படுறது எதுன்னா ஆணவம் கண்மம் மாயை என்பதாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த 3 கோட்டைகள் நம்மக்கிட்டே இருக்கு. இதை எப்போது அழிக்க முடியும் அப்படின்னா பெருமானுடைய கடைக்கண் பார்வையும் பெருமானுடைய புன்சிரிப்பும் தான். பெருமானுடைய புன்சிரிப்பு நம்ம மேலே படுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கோட்டைகளை அழிகிறதுக்கு
நாம் வந்து பெருமான் கிட்ட தான் விண்ணப்பம் வைக்கணும். அப்போ அவருடைய புன்சிரிப்பு நம்ம மேலே படுறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா திருமுறைகள் மட்டும் ஓதினா போதும், இது தானாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக நாம் இன்று வரை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான பெருமான் 3 கோட்டைகளையும் அழித்தவர், சிரேஷ்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் என்னுடைய வளைகளை கவர்ந்துட்டாரு, எப்போது என்னை ஆட்கொள்ள போகின்றார், அவர் மேல் மையல் கொண்ட காரணத்தினால என்னை அதாவது என் மனத்தை அவரிடம் பறிகொடுத்து விட்டேன், ஆனால் அவர் இன்னும் என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளலை, அது எப்போது நிகழப்போகின்றது என்று இந்த பெண்ணின் ஒரு முறைப்பாடாக இந்த 3வது பாடல் அமைந்திருக்கின்றது. 4வது பாடல் திருச்சிற்றம்பலம். ஆரே இவை பாடுவாரயம் கொள வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார், தேரார் விழவோவா தில்லை சிற்றம்பலவர், தீரா நோய் செய்வாரை ஒக்கின்றார் காணீரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல், நயம் மிகுந்த பாடல்னு சொல்லணும். அதாவது பெருமானை பார்த்து பெருமான் என்ன பண்ணுறாராம், வீட்டுக்கு வர்றாராம், பிச்சை எடுப்பதற்காக வருகின்றாராம். பிச்சை எடுக்க வர்றவர் வாங்கிட்டு போக வேண்டியது தானே, ஆனால் அவருடைய கண் புருவங்களால் நமக்கு வந்து காதல் கொள்வதற்கான ஒரு சமிக்ஞை காட்டுகின்றார். அதன் பிறகு நாம் அந்த பெண் வந்து அவர் மேலே காதல் கொண்ட பிறகு அந்த காதல் நோயை கொடுத்துட்டு அதுக்கு மருந்து கொடுக்காம போகிறாரே, நீங்களும் வந்து இவரை பாருங்க அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதில் உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா பெருமான் வந்து நோய் கொடுக்கக்கூடியவரா இல்லை நோய் தீர்க்கக்கூடியவரான்னு நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிறவி என்ற நோயை தீர்க்கக்கூடிய மருந்து சிவபெருமான். அப்படி இருக்கிறவர் எப்படி நமக்கு நோய் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோன்னா அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கணும். அதாவது பெருமான் எதை நம்மக்கிட்ட பிச்சை கேட்குறாரு, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று இன்னொருத்தர்கிட்ட நிறைய இருந்ததுனா தான் அதை போய் நாம் பிச்சை எடுப்போம் இல்லையா. இப்போ நம்மக்கிட்டே அது நிறைய இருக்குன்னா நம்ம ஏன் போய் அதை பிச்சை எடுக்க போகிறோம். சிவபெருமான் கிட்ட இல்லாத ஒன்று நம்மக்கிட்ட நிறைய இருக்கிற ஒரு விஷயம், அதுதான் அவர்கிட்ட நம்ம பிச்சையாக நம்மக்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா நம்மளுடைய ஆணவம், அது அவர்கிட்ட இல்லவே இல்லை, நம்மக்கிட்ட ஏகத்துக்கு இருக்குது, அதனால அதை கேட்குறாரு. ஆனால் ஆணவத்தை நம்ம கொடுத்துருவோமா அப்படின்னா அவ்வளவு லேஸில் கொடுக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு ஆணவம் இருக்குன்னு சொல்லி பார்க்கட்டும், நாம் என்ன மாதிரி தையாதக்கான்னு குதிப்போம், ஒத்துக்குவோமா, மாட்டோம் இல்லையா. அப்போ பெருமான் வந்து அந்த ஆணவத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்கிற மாதிரி அவர் அதுக்கான சரியான மஸ்காலாம் செய்து தான் நம்மக்கிட்ட இருந்து அந்த ஆணவத்தை வாங்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கண் புருவங்களை காட்டுகின்றார். யாருக்கு எதை கொடுத்தால், அதாவது எப்படி ஒருவரிடமிருந்து வேலை வாங்க வேண்டும் என்பது பெருமானுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, உலகியல் இன்பம் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் மெதுவாக அவங்களுக்கு கொடுத்து அந்த அனுபவத்தின் காரணமாக அவர்களுடைய ஆணவத்தை தன்பால் இழுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் பெருமான். இப்போ நமக்கு வந்து உலகியல் இன்பங்கள் வேணும்னு ஆசைப்பட்டுட்டோம், அதற்கான தனுகரண புவனபோகத்தை பெருமான் கொடுத்துட்டாரு. இப்போ நாம் அதை சுகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யார் கேட்டது, நாம தான் கேட்டோம். நம்மளுடைய வினை பயனுக்கு ஏற்ப இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த நோய் உனக்கு நான் கொடுத்துட்டேன், இதை நீ முடித்து விட்டுத்தான் வர வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த நோய் அப்படிங்கிறது எதுன்னா இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுகரண புவன போகம் தான் நம்மளுடைய நோய். இந்த நோயில் இருந்து நாம் வெளியில் வருவதற்கு நம்மளுடைய பிராரப்த வினை முழுவதுமாக தீர வேண்டும். அது தீர்ந்தால்தான் பெருமானுடைய திருவடியை நாம் அடைய முடியும். நோயை பெருமான் தான் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட நோய் கொடுக்குறாருன்னா நம்ம வினைக்கு ஏற்ப இதை கூட்டி வைக்கின்றார். இப்போ அவர் என்ன பண்ணணும், நம்மளை அவர் தான் இதிலிருந்து வெளியில் கொண்டு வரணும். அதைத்தான் அந்த ஆணவத்தை பிச்சை கொடு அப்படின்னு கேட்பதன் மூலமாக நமக்கு சொல்லி உணர்த்தி நிற்கின்றார். 4வது பாடல் அருமையான பாடல். பிறவி நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய பெருமான், ஆனால் அந்த பிறவி நோயை அறுப்பதற்காக நமக்கு வந்து இந்த வினையை, அதாவது இந்த வினைக்கு ஏற்ப ஒரு வியாதியை கொடுத்துருக்கிறாரு. சின்ன வியாதியை கொடுத்து பெரிய வியாதியை ஒழிப்பதற்கான ஒரு சிறந்த மருத்துவன். இதுதான் 4வது பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான உண்மை. 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். காணீரே என்னுடைய கைவளைகள் கொண்டார்தாம்
சேனார் மணிமாட தில்லை சிற்றம்பலவர் போனார் வனமுலை மேல் பூவம்பால் காமவாள் ஆனாடுகின்றவா கண்டும் அருளாரே. திருச்சிற்றம்பலம். பெருமான் நம்மளுடைய கைவளைகளை கொண்டு விட்டார். அவர் எங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்றால் அழகான மாடங்கள் நிறைந்த தில்லை என்ற திருத்தலத்தில் நடனமாடி கொண்டிருக்கின்றார். அவர் மேல் நான் கொண்ட காதல் காரணமாக என்னுடைய உடல் மெலிந்த காரணத்தினால என்னுடைய கையில் இருக்கிற வளையல்கள் கழண்டு விழுகின்றது என்று பெருமானை பார்த்து சொல்லிட்டு, பெருமானே, உன்மேல் கொண்ட காதல் காரணமாக காமவள் அவனுடைய வேலைகளை என் மேல் காட்டிக்கொண்டு இருக்கின்றான், எனக்கு இதில் இருந்து நீ விடுதலை தரமாட்டாயா என்று பெருமானிடம் கேட்கும் விதமாக அமைத்திருக்கின்றார். இதில் என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த பெருமான் மேல் கொண்ட அன்பு வேற, உலகியல்ல கொண்ட அன்பு வேற. காமன் என்பதை நாம் எப்படி பார்க்கணும்னா, உலகியல்ல நமக்கு எதற்கு மேலையெல்லாம் ஆசை இருக்கின்றதோ, இச்சாசக்தி வேலை செய்கின்றதோ அது எல்லாமே தான். அது எல்லாமே நம்ம பெருமான் கிட்ட கொண்டு போகுமானா கொண்டு போகாது. பெருமானிடம் சரணடைவதை தவிர வேற எதுவுமே பெருமான் கிட்ட நம்மை கொண்டு போக முடியாது. அதனால இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானே, நீ காமனை எரிச்ச, உன்னை தொந்தரவு பண்ணினா அப்படிங்கிறதுனால எரிச்ச இல்லையா, அந்த மாதிரி எனக்கு நீ அருள் செய்யணும். எப்படி செய்யணும்னா, உலகியல் மேலே இருக்கிற ஆசைகளை அழித்து, பெருமானே, உன்னுடைய திருவடியை நான் அடைவதற்கு எனக்கு நீ வழி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பெண்ணின் ஏக்கமாக, இது ஒரு பெண்ணின் ஏக்கம் இல்லை, ஒரு உயிரின் ஏக்கம். ஏன் அப்படின்னா, இந்த 5 பொறி புலன்களால் நாம் சுகித்து கொண்டிருக்கக்கூடிய இன்பத்திற்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம், எப்போவுமே ஆசைப்பட்டுட்டே இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போம், 20 வயசில் லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம், 80 வயசுலேயும் லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோம் இல்லையா? உடல் தேவைகள் என்னெல்லாம் நமக்கு வேண்டி இருக்குதோ எல்லாத்துக்கு மேலேயும் நமக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஆசைகளில் இருந்து வெளியில் கொண்டு வரக்கூடியது ஒரே ஒரு ஆள், அது சிவபெருமான் மட்டுமே என்பது தான் நமக்கு காமனை எரித்த வரலாறில் இருந்து இன்றைய பாடல் வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மை. நாம் செய்ய வேண்டியது, பெருமானே நீ பார்த்துக்கொள் என்று அவருடைய திருவடிகளில் சரண் பணிவதுதான். அதுதான் 5வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய நிதர்சனமான உண்மை. 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஏவரே வானவர்க்கும் வானவரே என்பாரால் தாயிவரே எல்லார்க்கும் தந்தையுமாம் என்பாரால் தேமதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் வாயின கேட்டறிவார் வையகத்தாராவாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமான் உலக உயிர்களுக்கு எப்படி இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லுவதாக அமைந்திருக்கின்றது. அதாவது வானவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தேவர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் அது மட்டும்தானா அப்படின்னா, உலக உயிர்க்கு தாயுமாகவும் தந்தையுமாகவும் இருக்கின்றான். தாய் என்பது அன்பு செலுத்துவதற்கு, தந்தை என்பது அறிவு கொடுப்பதற்காக. பெருமான் என்ன செய்கின்றார், இங்கே நமக்கு அறிவை கொடுத்து, தெளிவை கொடுத்து, வேண்டிய இடத்தில் அன்பையும் கொடுத்து, அறக்கருணை மரக்கருணை என்று 2யுமே கொடுத்து நம்மை அடுத்த நிலைப்பாட்டுக்கு எடுத்து செல்வதற்கு சரியா நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் பெருமான் என்ன செய்கின்றார், தனது சடாமகுடத்தில் பிறையை அணியாக சூடியிருக்கின்றார். யோசிச்சு பார்ப்போம், காலில் விழுந்த ஒருத்தரை பக்கத்தில் நிற்க வைக்கலாம் இல்லையா? ஆனால் காலில் விழுந்த தூக்கி தலையில் யாராவது வைப்பாங்களா அப்படின்னா நம்ம சிவபெருமான் மட்டும்தான் செய்வார். அதனால தான் பாருங்கள், தேய் மதியம் சூடும் அப்படின்ற ஒரு குறிப்பை வைக்கின்றார். தேய்கின்ற, அதாவது கலைகள் ஒவ்வொன்றாக தேய்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மதி. இங்கே அந்த மதி என்று சொல்லப்படுவது 2ஆக நாம் எடுக்கணும். 1 சந்திரன், அது நமக்கு புராணமாக தெரியும். 2வதாக நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யான் எனது அப்படிங்கிற அந்த அறிவு நிலை தேய்ந்து கொண்டே வர வேண்டும். நமக்கு அது தேய்ந்து வந்தால்தான் பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம காதில் கேட்கும்.
இல்லைன்னா நான் தான் பண்ணேன், நான் தான் செய்தேன், நான் தான் சொன்னேன் அப்படின்னுட்டு நான் 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 அப்படிங்கிறது முதல்ல வந்து நிற்கும் போது பெருமான் சொல்லுவது நம்ம காதலியே விழாது. அப்போ அந்த மதி, நம்மக்கிட்ட இருக்கிற மதி தேய்ந்து தேய்ந்து பெருமான் சொல்லக்கூடியது நம்ம காதில் விழும்போது அப்போதுதான் பெருமான் ஏற்றி நம்மளை வந்து அடுத்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றுறாரு. எப்படி சந்திரனுக்கு தனது சடாமகுடத்தில் இடம் கொடுத்தாரோ அதுபோல நமக்கு பெருமானை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த சுகமான நிலையை கொடுப்பார். இதுதான் நமக்கு 6வது பாடல் உணர்த்தக்கூடிய அற்புதமான உண்மை. என்ன பொருள்னா, நான் எனது அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எந்த இடத்துல பெருமான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றாரோ அதை அவர் உணர்த்த நாம் உணர்ந்தால் பெருமானின் திருவடி இன்பத்தை சுகித்து இருக்கலாம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆவாயிவர்தம் திருவடி கொண்டந்த கந்தன் மூவாவுடல் அவிய கொன்றுகந்த முக்கண்ணர் தேவாமரை பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கோவாயினவளைகள் கொள்வாரோ என்னையே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான பாடல். அதாவது பெருமான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் நல்லது செய்கிறதுக்கு இன்னும் வேகமாக வரலை அப்படிங்கிற குறிப்பாக அமைந்த ஒரு பாடல். அதாவது பெருமான் மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்தார். கேட்குறவங்க எல்லாம் ஐயோ அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தார். ஏன்னா காலனை வந்து அப்படி உதைச்சாரு அப்படின்ற ஒரு குறிப்பு. அந்தகன் அப்படின்றத எடுத்துட்டு அந்தகாசுர வதம்னு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். ஆனால் அந்தகாசுரனுடைய அந்தகாசுர வதம், அதாவது அந்த திருசூலத்தில் வந்து தூக்கி நிறுத்துறாரு இல்லையா, அந்த குறிப்பை எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் உலகில் நடக்கக்கூடிய பகையை அழிக்கின்றார் பெருமான். ஆனால் எனக்கு மட்டும் என்னை ஆட்கொண்டவர், என்னுடைய இன வளைகளை கவர்ந்தவர் ஏன் இன்னும் எனக்கு அருள் செய்வதற்காக வரலை அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அதாவது தில்லை என்ற திருத்தலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் பெருமான். ஏன் நடனம் ஆடுறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆணவம், அதை அழிப்பதற்காக நமக்கு பெருமான் கூட்டி வித்த மாயை கண்மம், இந்த 3ஐயும் நாம் விடணும். நாமளாக நினச்சா விட முடியுமான்னா விட முடியாது. பெருமான் தான் அதை கவர வேண்டும். அதை தான் இங்கே பாருங்கள், கோவாய் இன வளைகள் அப்படிங்கிற 3 சொற்கள் நாம் இங்கே பார்க்குறோம். அதாவது அனாதி தொட்டு நம்ம கூடையே, அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லாமல் தொடக்கமே இல்லாத அளவுக்கு நம்ம கூடையே இருந்தது எதுனா ஆணவம். அதனால தான் இனம் அப்படிங்கிற அந்த ஒரு சொற்றொடர் வைக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இந்த ஆணவத்தை நம்மக்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு துணையாக ஒன்று வேண்டி இருந்தது இல்லையா, அந்த துணை வந்து நமக்கு நல்லது செய்வதற்காகத்தான் பெருமான் சேர்த்து வச்சார். ஆனால் அதுவே நாம் பலவாறாக பெருக்கிக்கிட்டே இருக்கிறோம். அதான் அந்த கோவாய் அப்படிங்கிறத தான் நாம் வந்து மாயை என்பதாக எடுக்கணும். ஏன்னா மாயை வந்து நமக்கு நல்லது செய்வதற்காக நம்மோடு சேர்த்தார் பெருமான். அந்த மாயையை வச்சு நீ இந்த ஆணவத்திலேருந்து வெளியில் வா அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த கோவாய் அப்படிங்கிறது வந்து நமக்கு மாயை. அடுத்தது பாருங்க, வளை. அதாவது ஆன்மாக்கள் நாம் என்ன செய்கிறோம், இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு திருப்பி 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 சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த கண்மம் காரணமாக. அதனால் வளை அப்படிங்கிறத வந்து நாம் கண்மமாக இங்கே பார்க்க முடியும். ஆக இந்த கோவாய் இன வளைகள் அப்படிங்கிறத மாயை ஆணவம் கண்மமாக பார்த்து பெருமான் இதை என்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு என்னை ஆழ்வாரோ, என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாருன்னு இல்லை, எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு உயிர் விண்ணப்பம் வைக்கும் விதமாக இந்த பாடலை அமைத்து கொடுக்க வேண்டும். அதுதான் 7வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான குறிப்பு. 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். என்னை வலிவாரார் என்ற இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் நெறித்த மணவாளர் சென்னல் விளை கழனி தில்லை சிற்றம்பலவர் முன்னம் தான் கண்டறிவாரோ வாரிம் முத்தரே.
திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் 8வது பாடல் ராவணனுக்கு என்று அருள் செய்திருக்கின்றார். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராவணன் அப்படிங்கிற பெயர் காரண பெயர். அலறியதால் ராவணன் என்ற பெயர். அதுக்கு முன்னாடி தசக்ரீவன் என்று தான் பெயர். 10 தலைகள் கொண்டவன் அப்படிங்கிறதுனால தசக்ரீவன், அதுவும் காரண பெயர் தான். இந்த ராவணன் என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னை விட வலிமையானவன் இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தன்முனைப்பு காரணமாக கைலாய மலையையே பெயர்த்து எடுக்க எத்தனித்தான். கைலாய மலை என்பது பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். அதை பெயர்த்து எடுக்கணும்னா எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கணும் இல்லையா? அதை செய்ததுனால பெருமான் என்ன பண்ணார், அவனுடைய தலைகள், அந்த தோல் தலைகள் இதெல்லாம் நெருங்கும் விதமாக லேசாக தனது சிறு விரலால் அப்படி மலையை அமுத்தினாராம். அவன் அடியில் மாட்டிக்கிட்டு குய்யோ முறையோன்னு கத்துறான். அவன் கத்துனதுனால தான் ராவணன் என்ற பெயர் அவனுக்கு வந்தது. அப்படி மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரான சிவபெருமான் அதே நேரத்தில் தவறு செய்கிறவங்கள தண்டிக்கவும் செய்கிறாரு. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், தலையில் தட்டி தப்பு பண்ணுற நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மரக்கருணை. ஆனால் அதே இது நல்ல குழந்தையாக இருந்தால் முதுகில் தட்டி கொடுப்போம். ரெண்டுமே தட்டுறது தான். ஆனால் முதுகில் தட்டுறது ஒன்று, தலையில் தட்டுறது ஒன்று இல்லையா? முதுகில் தட்டி கொடுக்கறது தான் அறக்கருணை என்று சொல்லப்படுவது. பெருமான் அறக்கருணை மரக்கருணை இரண்டுமே செய்வார். அதனால தான் அவர் தாயுமாகி தந்தையுமாகி நிற்கின்றார். இதில் பாருங்கள், பெருமான் ராவணனுக்கு தண்டனை கொடுத்தாரு. சரி, அப்போ எனக்கு நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணலைல்ல, எனக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாதுல்ல, பெருமான் என்னை ஆட்கொள்ளணும் இல்லை. முன்ன ஒரு காலத்தில் அவர் நல்லவராக இருந்தாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அவர் நல்லவராக இல்லை? ஒருவேளை அந்த போன தடவை அவர் நல்லவராக இருந்தாருங்கிற குணம் மாறி போயிருச்சோ அப்படின்னு நயமாக கேட்பது போல இந்த 8வது பாடல் அமைந்திருக்கு. பெருமானுக்கு குணம் குறின்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் கடந்தவன். பெருமான்னு பார்த்தீங்கன்னா கடல்னு குணம்னு சொல்ல முடியுமா, குறின்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி நிற்கின்றான். ஆனால் அடியார்களுக்கு அப்படின்னா எந்த வரைமுறையும் இல்லாமல் இறங்கி வரக்கூடியவன் அப்படிங்கிற குறிப்பு தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே காதல் கொண்ட இந்த பெண் கேட்பதும் அதே தான். நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேன், சிவனடியாராக மாறிட்டேன், உனக்குன்னு வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் நீ முக்தி கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இதற்கு பதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம வினை கழியும் வரை பெருமானாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் அதற்குத்தான் காத்திருக்கின்றார். சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு பெருமான் சொல்லுவது நம்ம காதுகளில் விழ வேண்டும். அதற்காக நம்மை அந்த பக்குவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுவும் பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு கருணை தான் என்று எடுப்பதற்கு தெரிய வேண்டும். இதுதான் 8வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான உண்மை. 9வது பாடல் திருச்சிற்றம்பலம். முத்தர் முது பகலே வந்தென் தன் இல் புகுந்து பத்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார் சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்று ஆடுங்கால் நோக்காரே. திருச்சிற்றம்பலம். அருமையான பாடல். அதாவது பெருமான் என்ன செய்கின்றார், வீடுகள் தோறும் பிச்சையை கேட்டு நிற்கின்றார். அதுவும் எப்படி கேட்கின்றாரா, யாரெல்லாம் அன்பர்களாக இருக்கின்றீர்களோ அவர்கள் இந்த பிச்சை போடுங்க அப்படின்னுட்டு. அதாவது பத்தர் பலியிடுக அப்படின்னு கேட்குறாராம். பக்தர்களாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு பிச்சை கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பெருமான் கேட்கும் பிச்சை என்ன என்பது நமக்கு தெரியும், ஆணவம். இந்த ஆணவத்தை எல்லாராலையும் கொடுத்துட முடியுமானா கொடுக்க முடியாது. முதல்ல ஆணவம் நம்மள்கிட்ட இருக்குங்கிறத நாம் உணரணும். அதை கொடுத்தால்தான் நமக்கு அடுத்த நிலைப்பாட்டுக்கு போக முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பெருமானிடம் ஏங்க வேண்டும். இத்தனையும் நடந்தாதான் பெருமான் பிச்சை கேட்கும்போது நாம் கொடுக்க முடியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பெருமானுடைய மிகப்பெரிய கருணை. அப்போ பெருமான் கேட்குறாராம், பக்தர்களாக இருந்தால் உங்களுக்கு புரியும் நான் என்ன கேட்குறேன்னு, எனக்கு கொடுங்க, உங்கள் ஆணவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கின்றார். இப்படிப்பட்ட தில்லையில் என்ன பண்ணுறாரு பெருமான் அப்படின்னா, கைகளை வீசி ஆடிக்கொண்டு இருக்கின்றார். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அபயகரம் என்பதும் வீசுகரம் என்பதும். நான் உனக்கு அபயம் கொடுக்கின்றேன் என்பதற்காக அபயகரமும், இறுக்கமாக பற்றிக்கொள் எனது திருவடியை என்பதற்காக வீசிய கரமும் காட்டி ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு உயிருக்கு
பெருமானுடைய தூக்கிய திருவடிதான் பற்றுக்கோடு என்ற நிலைப்பாடு தெரிந்தால் அவர்கள்தான் பக்தர்கள் என்ற நிலை. அவர்களால் மட்டும்தான் பெருமானுக்கு பலி கொடுக்க முடியும், தன்னை கொடுக்க முடியும், தன் ஆணவத்தை கொடுக்க முடியும், தனது பக்தியையும் கொடுக்க முடியும். அந்த குறிப்பு தான் 9வது பாடல் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான உண்மையாக இருக்கின்றது. அதாவது நம்மை ஆட்கொள்ளுவதற்காக பெருமான் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கும் போது இன்னும் எனக்கு அந்த பக்குவம் வரலையே சாமி, அதை புரிஞ்சுக்க முடியலையே, உன்னை நினைச்ச மாத்திரத்தில் என் கண்களில் நீர் வரலையே அப்படின்னு ஒரு உயிருக்கு ஏக்கம் வரணும். வரலை அப்படின்னா நாம் இன்னும் கல் நெஞ்சாதான் இருக்கிறோன்னு அர்த்தம். அது 10வது பாடல் திருச்சிற்றம்பலம். நோக்காத தன்மையால் நோக்கிலும் யாம் என்று மார்காழீந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலே தேரும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே வந்தென் வளைகள் கொள்வாரோ ஒண்ணுதலீர். திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பார்த்தீங்கன்னா பெருமான் தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறாரு. எப்படி செய்கிறார் அப்படின்னா, தன்னையே பற்றுக்கோடாக கொண்ட திருமாலுக்கு சக்கரப்படை என்பதை கொடுத்தார். அது மட்டுமா அப்படின்னா, அப்படி முழுமுதற் கடவுள் என்று ஏற்காத பிரமனுடைய தலையை கிள்ளி எறிந்தார். அப்போ அறக்கருணை மரக்கருணை இரண்டையுமே செய்ய வல்லவர் சிவபெருமான். ஏன் அப்படின்னா, திமிரா இருந்தால் அந்த இடத்துல அடக்கிறதும், அன்பாக இருந்தால் அரவணைத்து கொள்ளுவதும் ஒரு தாய் தந்தையுடைய கடன். பெருமான் தாயை விட நல்லவனாக, தந்தையை விட அறிவாளியாக இருக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய, அதனால தாயினும் சிறந்த தயா என்று நமக்கு சொல்கிற காரணம். இப்படிப்பட்டவர் தான் தில்லை என்ற திருத்தலத்தில் நடனமாடி கொண்டிருக்கின்றார். அவர் ஆனால் என்ன செய்கிறாரு, என்னுடைய வளைகளை கொள்ளை கொண்டுட்டு எனக்கு இன்னும் அருள் செய்யாமல் இருக்கிறாரே, இது நியாயமா என்ற ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, நாமளும் கிட்டத்தட்ட இந்த பாடலில் சொல்கிற தேவர்கள் மாதிரி தான் இருக்கிறோம். ஒரு நேரத்தில் பார்த்தோன்னா நம்மை சரண் கொடுக்கின்றோம், ஒரு நேரத்தில் பார்த்தோன்னா திமிரு காமிக்கிறோம். எப்போ முழுவதுமாக சரண் கொடுக்கறதுக்கு தயாராகிறோமோ அப்போது பெருமான் நம்மிடம் வருவார், நம்மை ஆட்கொள்ளுவார். அப்படிங்கிறது தான் 10வது பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தகவல். இதில் மார்காழி ஈந்து மலரோனை நிந்தித்து என்று சொல்கிற காரணத்தினால பெருமான் அறக்கருணை மரக்கருணை இரண்டையுமே உயிர்கள் மேலும் செய்கின்றார், நம்ம மேலேயும். நாம் எப்போ நல்லவர்களாக, அதாவது பெருமானே அனைத்தும், என்னுடைய முயற்சின்னு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் பெருமானிடம் சரண் கொடுக்கின்றோமோ அப்போது நமக்கு நன்மையையும், எப்போது நான் செய்கின்றேன் என்று நினைக்கின்றோமோ அப்போது அதற்கான நல்வினை தீவினை பயன்களையும் நமக்கு கொடுத்து அதுவும் அருள்தான். அப்படி அருள் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நெற்றிக்கண் உடைய எங்கள் பெருமான், ஏன்னா நெற்றிக்கண் அப்படின்னா யோக நிலை, நெற்றிக்கண் உடைய எங்கள் பெருமான் அவருடைய கருணைதான் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த பெண் யோக நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணின் ஒரு கூற்றாக இந்த 10வது பாடல் நமக்கு அமைந்திருக்கின்றது. 11வது பாடல் திருச்சிற்றம்பலம். ஒண்ணுதலி காரணமாவும்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டங்கினிதாயிருப்பாரே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணை துணை நிற்க இன்று திருக்கடைக்காப்பு. அதாவது திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யார் பாடியது, யார் மேல் பாடப்பட்டது, இந்த பதிகத்தை பாடினால் ஒரு உயிருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதற்கு பெயர் பலஸ்ருதி என்று சொல்லுவார்கள். இந்த பாடல் யார் பாடியது அப்படின்னு முதல் ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதற்காக தான் பாருங்க, புருடோத்தமன் சொன்ன என்று தனது பெயரை புருடோத்தமன் என்று இங்கே பதிவு செய்கின்றார். யார் மேல் பாடப்பட்டது அப்படின்னா, நெற்றியில் கண் கொண்டு இருக்கக்கூடிய தில்லை பெருமானுக்கு, அவனை விட அதாவது தனிப்பெரும் கடவுளாக இருக்கக்கூடிய தில்லை சிற்றம்பலவர் மேல் பாடிய இந்த பாடல். இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிவலோக பதவி என்பது கிடைக்கும். அதாவது இதை எப்படி பாடணும் அப்படின்னா, பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார், மனப்பாடம் செய்து
பாடி இதை எப்படி நம்ம வந்து ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ என்று நமக்கு அப்பர் பெருமான் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இதை பயின்று ஆடி பாடணும். அப்படி பாடினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவலோக பதவி கிடைக்கும். தன்னை அறியாமல் முழுவதுமாக சரண் கொடுத்த நிலையில் பாடி ஆடி பெருமானை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். மேற்சொன்ன 10 பாடல்களோடு இந்த பாடலையும் சேர்த்து 11 பாடல்களையும் ஒரு பதிகமாக பாராயணம் செய்து வந்தால் நமக்கு சிவலோகம் நிதர்சனமாக கிடைக்கும் என்பதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த திருக்கடைக்காப்புடைய பலன். மீண்டும் பெருமானின் கருணை துணை நிற்க அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.